சபரீஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கணேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சபரீஷ். ஒரு 10 நாள் கேப் விட்டு போச்சு. பட் இருந்தாலும் சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு அயர்லாண்ட்ல? சூப்பர், ஆல் குட். இன்னைக்கு தான் நியூஸ் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில ஒரு 18 பேர் இறந்துட்டு இருக்காங்க. 18 உயிர் சாதாரண விஷயமா? இப்ப இந்த கவர்மெண்ட் எப்பதான் வந்து திருந்தணும் நமக்கும் தெரியல. ஓகே, இது ஜென்ரலா எவ்ரி இயர் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அப்புறம் மக்கள் மறந்துடுறாங்க, திருப்பியும் திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நடக்குது. ஒண்ணு டாஸ்மாகோட விலையை கம்மி பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரீமா ஆக்ஷன் எடுக்கணும்ப்பா. ஒவ்வொரு வாட்டியும் மக்கள் ஆர் வல்னரபிள். இதுல வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆமா கள்ள சாராயம் தெரிஞ்சு ஏன் குடிக்கிறாங்கன்னா, ஏன்னா டாஸ்மாக்ல நீ அங்க உள்ள போனாலே வந்து ஒரு சரக்கோட விலை 125 ரூபா இருக்கு. 125 ரூபா பிளஸ் எல்லாத்தையும் நீ வந்து பார்த்த அப்படின்னா உனக்கு விலை வந்து 200 ருபீஸ் ஆயிடுது. 200 ருபீஸ் பாடுறதுக்கு பதிலாக அவன் என்ன பண்றான், கள்ள சாராயம்னா 25 ரூபாயில குடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். சோ அந்த வல்னரபிள் பீப்புள் தானே போய் குடிக்கிறாங்க. அப்ப அந்த வல்னரபிள் பீப்புளை யாரு காப்பாத்துறது? இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட். முதல்ல வந்து 5 பேர்ல இருந்து ஆரம்பிச்சது. 5 பேர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் 8நாங்க, அப்புறம் 10நாங்க, 15நாங்க, 18 அண்ட் இட் இஸ் சஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ் மோர். 18 உயிர் என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல, ஆனா இப்போ கேரளாலாம் பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து டோடி ஷாப் இருக்குது. அங்கேயும் வந்து சாராயம் கொடுக்குறாங்க. ப்ராப்பரா இது பண்ணி லீகலைஸ் பண்ணி கவர்மெண்டே இது பண்ணி நடத்துறாங்க. கண்காணிச்சு பயங்கரமா நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இவங்க பண்ணா கூட பரவாயில்ல. நீங்க இதையும் ஏத்தி விட்டு இது இப்ப இங்கேயும் பிரைஸ் ஏத்தி விட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் லீகலைஸ் பண்ணவும் இல்லாம அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா பரவாயில்ல கணேஷ். இப்போ ஒரு எலெக்ஷனுக்கு கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நடந்ததுன்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனையா இருக்கு. எலெக்ஷனுக்கே 2024 எலெக்ஷனுக்கே 40 ஜெயிச்சிருக்க முடியுமான்னு அப்படின்ற ஒரு மக்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லையேப்பா. இதுன்னு கிடையாதுப்பா. அதான் நான் சொல்றேனே, இது 2026க்கு வந்து அதாவது வந்து இப்ப இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்குல்ல, எல்லாருமே ஒரு அறிக்கையை ஒண்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அறிக்கைன்னு கிடையாது. இதை வந்து மக்கள் பிரச்சனை எடுத்து அதிமுகவா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, கொஞ்சம் போராடணும். அதாவது வந்து இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா போராடணும். இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கேன், இந்த பிரச்சனையை எடுத்தனா மக்கள் பிரச்சனை வந்து இது ஒண்ணு மக்கள் மறந்துட போறாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கையோட நிப்பாட்டிடுறாங்க. அங்கதான் வந்து ஒரு மிஸ்டேக் வருது. அப்போ வந்து உனக்கு வந்து ஆளும் கட்சிக்கு எகெயின்ஸ்டா ஒரு அழுத்தம் இல்லாததுனால நாங்க பெரிய ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்மளோட முதல்வர் வந்து சொல்லி இருக்கிறாரு, இரும்பு கரம் கொண்டு நாங்க வந்து அடக்க போறோம்னு. இரும்பு கரம் கொண்டு நீங்க ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி லாஸ்ட் டைம் சொன்னாங்க. இதேதானே லாஸ்ட் டைம் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கலெக்டரை வந்து பணியிடை நீக்கம், அதாவது வந்து அவரை வந்து வேற இடத்துக்கு மாத்தி இருக்கிறாங்க. பட் வாட் இஸ் போன உயிர் திருப்பி வருமா சொல்லு? வீணா படம். அந்த ஃபேமிலியை யோசிச்சுப்பாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க இனிமேல்? அதாவது வந்து சம்பாதிக்கிற ஒரு ஜீவன் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அது வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணும்? திருப்பியும் வந்து காசு கொடுக்கும். போன வாட்டி எல்லாருக்கும் 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. சரக்கு அடிச்சுட்டு 10 சரக்கு அடிச்சுட்டு இன்சூரன்ஸ் எடுக்காத, சரக்கு அடிச்சுட்டு இருந்தனா கவர்மெண்ட் 10 லட்ச ரூபா கொடுக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் அசிங்கப்படுத்துறாங்க. இந்த வாட்டி அந்த இழப்பீடு கொடுக்குறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் வந்து ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒண்ணு டாஸ்மாக் விலையை கம்மி பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீ சொன்ன மாதிரி டாடி ஷாப்பை வந்து ரெகுலரைஸ் பண்ணி கரெக்டா கொண்டு வரணும். அதாவது எல்லாத்தாலையுமே வந்து இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலே நீ போய் குடிக்காதுன்னு நம்ம சொல்றதுக்கு யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. இட் இஸ் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அவனே வந்து ஜாஸ்தியா குடிச்சு அவன் இறக்குறான்றது அது டிஃபரெண்ட். பட் ஜென்ரலா குடிச்சு இறக்குறான் அப்படின்னும் போது அப்ப நீ என்ன பண்ண முடியும் இல்லையா? இல்லையா? ஒரு கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் இன்கம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் போது அந்த இன்கம் வந்து அவங்க வந்து வேற ஏதாவது சோர்ஸ்க்கு மாத்தி வேற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு இதை அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது குறைக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த அளவுக்கு இது பண்ண முடியும். இப்ப இங்க இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னாக்கா குறைக்க மாட்டேங்கிறாங்கல்ல. நம்பர் ஆஃப் ஷாப்ஸையும் குறைக்கல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்க்கும் கொண்டு வரல.
இது எதுவுமே இப்ப அவங்க வந்து இந்த எலெக்ஷனுக்கு இல்ல 2014 எலெக்ஷன்ல அந்த டைம்ல எலெக்ஷன் என்ன சொன்னாங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி இது கலைஞர் இருக்கும்போது தோத்த எலெக்ஷன்ல என்ன சொன்னாங்கன்னாக்கா, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கையெழுத்து கையெழுத்தே வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க கம்ப்ளீட்டா. ஆமா, அது முதல் கையெழுத்தே அப்படின்னு சொன்ன உடனே அவர் தோத்துட்டாரு. அப்பவே தோத்துட்டாரு. ஆமா, இப்ப அடுத்தது வரும்போது அது பத்தி லாஸ்ட் டைம் பேசல. ஓகேயா, இப்ப வரைக்கும் ஒரு ஸ்டெப் கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷன், அதாவது மக்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸுக்கு நீங்க அவங்கள மூவ் பண்ணணும். ஒண்ணு நீங்க ஸ்போர்ட்ஸ் அதிகமா டெவலப் பண்ணி விட்டு ஏரியா டு ஒவ்வொரு ஏரியால ஒரு 5-4 கிலோமீட்டருக்குள்ள ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டருக்கு மாறினா மட்டும் தானே அவங்களுக்கு டைம் பாஸ்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப இந்தியால இன்னொரு ஃபேக்டர் என்னக்கா, நம்மளோட ஜீன்லயே அது உண்டு. 40 வயசு ஆயிடுச்சுனாக்கா 30, 40, 35க்கு மேல தாண்டிடுச்சுனாக்கா யாரும் ஸ்போர்ட்ஸ்க்கு அந்த பக்கமே போக மாட்டாங்க. இல்ல ஒண்ணு ஜிம்முக்கு போகணும், இல்லைனாக்கா ஏதாவது ஸ்போர்ட்ஸ் போகணும். 35 ஆயிடுச்சுனாலே இந்தியா கணக்குப்படி எனக்கு தெரிஞ்சு தப்பா சொல்லக்கூடாது. இப்பவும் ஹெல்த்தி கான்சியஸா இருக்கக்கூடியவங்க இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் பயங்கரமா ஹெல்த்தி கான்சியஸோட இப்படியே போறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுது இல்லையா? சரி, ஓகே, இன்னைக்கு வந்து இங்க பாரு, என்னைக்குமே குடிக்காதவங்க கூட அன்னைக்கு போயிட்டு சரி சும்மா போயிட்டு ஒரு ஒரு 2 ரவுண்ட் சாப்பிட்டு ஒரு ஃப்ரெண்டோட மீட் பண்ணிட்டு வரலான்னு கூட போயிருக்கலாம் இல்லையா? இல்ல அதான் மாறணும்ல, அந்த அக்வேஷன்ஸ் நீங்க குறைக்கணும்ல. இப்ப நீங்க வந்து ஒரு சரி இப்ப 2 வாரத்துக்கு ஹெவி டிபெண்டன்ஸ் ஆன் டாஸ்மாக் ஃபார் யுவர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். ஓகேயா, 35,000 கோடி பக்கத்துல மாச வருமானம் அது வருது. அதை வச்சுதான் நீ கவர்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுன்ற அளவுக்கு வந்து இந்த டிபெண்டன்ஸ் ஆன் டாஸ்மாக். ஸோ அதனால டாஸ்மாகோட டிபெண்டன்சி இருக்கிறதுனால அவங்க வேற இடத்துல வந்து அவங்க வந்து ஆல்டர்னேட்டே கொடுக்க மாட்டேன்றாங்க சபரீஷ். அது நல்லா தெரிஞ்சுக்கோ. இது வந்து கொடுக்க கூடாதுன்னு கிடையாது, பட் இதுல இருந்து வருமானம் வருதுல, இந்த வருமானத்தை எப்படி வந்து நீ வந்து ஸ்டாப் பண்ண முடியும்? கவர்மெண்ட்டுக்கு போற வருமானம் டைரக்டா வரக்கூடிய வருமானமும் கிடையாது இது கவர்மெண்ட்டுக்கு. ஆமா, இது வந்து அதான் சொல்றேன், இது வந்து ஆக்சுவலா டாஸ்மாக்ல போயிட்டு குடிச்சிருந்தா கூட உனக்கு உயிரிழப்பு நடந்திருக்காது. பட் டாஸ்மாக்ல எக்ஸ்பென்சிவா இருக்கே. நீ வந்து டாஸ்மாக் உள்ள போனாலே ஒரு சரக்கு, அதுக்கு மேல வந்து அந்த சரக்கு மேல 10 ரூபாய் ஜாஸ்தியா வச்சு விற்கிறான். ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு கப்பு வந்து 10 ரூபா, அது மேல ஒரு வாட்டர் பாக்கெட் வந்து மொத்தமா நீ வந்து பார்த்த அப்படின்னா 200 ரூபாய் ஆயிடும். ஒரு ஒரு 120 ரூபாய் 200 ரூபாய் ஆயிடுது. யாருடைய தண்ணி பாட்டிலும் குறிப்பிட்டு சொல்லணும்ல நீங்க. அதான் அது எல்லா இடத்துலயும் இப்ப வந்து இவங்க நடத்துற அந்த மினரல் வாட்டர் தானே, யாரு ஸ்டாலினோட ஒய்ஃப் துர்கா ஸ்டாலின் நடத்துற அந்த மினரல் வாட்டர் தான் தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்றதா வேற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதான் சொல்றேனே, இது வந்து மாத்தணும் அப்படின்னா கவர்மெண்ட் முதல்ல வந்து they have to take away the reliance on Tasmac for their economic development. அதை விட்டு நீ வெளியே வந்தால் ஒழிய நீ வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பூம் பண்ணி மக்களுக்கு தேவையான இந்த விஷயங்களை பண்ணால் ஒழிய நீ வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸை பத்தி யோசிக்கவே முடியாது. இது எப்படி எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னாக்கா, இது போலீஸ்க்கு தெரியாம இருந்திருக்கும் இந்த மாதிரி நடக்குதுன்னு. போலீஸ்க்கு தெரியாம சான்ஸே கிடையாது. அது எப்படி போலீஸ்க்கு தெரியாம இருக்கும் சபரீஷ்? வாய்ப்பே கிடையாது. இது வந்து போலீஸும் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாட்டி வரைக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். எனக்கு என்ன இதுல ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு புரியணும்னாக்கா, நம்மளுக்கு இது வந்து போலீஸுக்கு வந்து போலீஸ் தெரிஞ்சு அவங்க தனியா அவங்களுக்காக லீகலைஸ் பண்ணாம விட்டாங்களா, இல்ல மேல இடத்துல இருக்கிற பிரஷர்னால அவங்களால ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்களா? அவங்க எல்லாருக்கும் கட்டிங் போயிடும். புரியுதா? இப்ப நீ வந்து டாடி ஷாப் வச்சிருக்கன்னு வச்சுக்கோ, விச் இஸ் இல்லீகலைஸ்டா. நீ வந்து கள்ளச்சாராயத்தை காய்ச்சுறன்னு வச்சுக்கோ. கள்ளச்சாராயம் காத்தும் போது போலீஸ்க்கு தெரியும் இந்த இடத்துல கள்ளச்சாராயம் காத்துறாங்க, இந்த இடத்துல மக்கள் போய் குடிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நீ ஒவ்வொரு ஏரியா கவுன்சிலர், அந்த ஏரியா எம்எல்ஏ அவங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்குமா? போயிடும்பா. எல்லாருக்குமே வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து அது எல்லாருக்குமே காசு போற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லாமலாம் அவங்க வந்து, ஏன்னா நீ ஒரே இடத்துல தான் நடத்தி ஆகணும். ஏன்னா மக்கள் வந்து இப்ப நீ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாள்ல நடத்த முடியாது. புரியுதா? ஏன்னா மக்கள் வந்து கூடணும், அந்த இடத்துல வந்து ஃபுட்டு கிடைக்கணும், அந்த இடத்துல வந்து ப்ராப்பர் இது இருக்கணும், உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், பெஞ்ச் இருக்கணும், எல்லாமே இருக்கணும் இல்ல. ஒரு ஸ்மால் டாஸ்மாக் ஷாப் மாதிரி தான் அது.
ஓகேயா, அதை எடுத்துட்டு வரணும், அந்த இடத்துல மக்கள் எல்லாம் கூடணும். ஸோ அதனால வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது ஒண்ணு இருக்கும், இல்லாட்டினா வந்து ஒரு டிவி மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க, எல்லாமே இருக்கும் உனக்கு. ஓகேயா, நான்வெஜ் போடணும், இது போடணும். ஸோ அப்படின்னும் போது இட் இஸ் அ ப்ராப்பர் நெட்வொர்க் இருந்தா தான் நீ பண்ண முடியும். புரியுதா? ஸோ எல்லாருக்குமே அது வந்து போயிடும், எல்லாருக்குமே தெரியும். அதனால தானே வந்து எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பி ஏன் வந்து சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் ஃபார் கள்ளக்குறிச்சி அவரை வந்து ஏன் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க? ஏன் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க எதுக்கு ஆக்ஷன் எடுக்காம விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான். ஓகே, இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவரை திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்றோம். வேற ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ரீஇன்ஸ்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து கலெக்டரை வந்து வேற இடத்துக்கு மாத்தி இருக்கிறாங்க. ஓகேயா, இது வந்து சாதாரண ஆக்ஷன், ஜெனரல் ஆக்ஷன். ஏன்னா வந்து மக்கள் வந்து கொந்தளிச்சு கலெக்டரை போய் அடிச்சுட்டாங்கன்னு. நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் ஆச்சுல, பலிக்க பக்ரா யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அவரை தூக்குங்க, ஃபர்ஸ்ட் அவரு தான் அவங்க தான் அங்க இருக்கிறாங்கன்னு. அப்படி பார்த்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க இருக்கிற அமைச்சரை வந்து நானும் சொல்லுவேன், அங்க இருக்கிற எம்எல்ஏ மேல ஆக்ஷன் எடுக்கணும், அங்க இருக்கிற கவுன்சிலர் மேல ஆக்ஷன் எடுக்கணும். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அட் எண்ட் ஆஃப் த டே வந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் தானே. பட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் விட தாண்டி திமுகல எப்பவுமே இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, அங்க இருக்கிற திமுகல இருக்கிற அந்த அந்த கட்சிக்காரங்க தான் வந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதிமுக ஆட்சி அப்படியே மாறி இருக்கும். புரியுதா? எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. என்னன்னா, அதிமுக கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணல. அட்லீஸ்ட் இந்த விஷயத்துல இந்த அதாவது வந்து கள்ள சாராயத்தினால இறந்தாங்க அப்படின்ற மாதிரி நீ வந்து அதிமுக ஆட்சியை நீ பார்க்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நீ வந்து பார்த்த அப்படின்னா வந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து பவர்ஃபுல்லா இருப்பாங்க அதிமுக ஆட்சியில எப்பவுமே. திமுக கவுன்சிலர்ஸ் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, உனக்கு என்ன வேணும், இந்தா உனக்கு 10,000 ரூபாய் வேணுமா, இந்தா வச்சுக்கோ, எங்களுக்கு கொஸ்டின் கேட்காத அப்படின்றவாங்க. பட் இதே இது அதிமுக ஆட்சியில நீங்க நடத்தக்கூடாதுன்னா நடத்த மாட்டாங்க, பயப்படுவாங்க. இருக்கிற வரைக்கும் உன்னால வந்து எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. சரி, இப்ப சம்பளம் வந்துச்சுல்ல, இப்ப வரக்கூடிய இடைத்தேர்தல்ல திமுக வின் பண்ணுமா, வின் பண்ணாதா? திமுக தான் வின் பண்ணுவாங்க. பின்ன அப்ப மக்களுக்கு அதுல இது கிடையாதுன்னு அப்ப அர்த்தம். மக்களுக்கு வந்து காசு கொடுத்துட்டா அவங்க ஓட்டு போட போறாங்க. அதுவும் இடைத்தேர்தல் வேற. இடைத்தேர்தல் போது நீ வந்து அதான் சொல்றேன் நான், இடைத்தேர்தல் போது ஒரு ஸ்மால் கான்ஸ்டிடுவன்சி தானே. ஒரு ஸ்மால் கான்ஸ்டிடுவன்சில வந்து மக்கள் பிரச்சனைகள் இருந்தாலுமே ஒவ்வொரு ஆளுக்குமே 1000 ரூபாய் மாதிரி போகும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆளும் கட்சி தோத்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அது 2026 வரைக்கும் பிரதிபலிக்கும். அதாவது பாருங்க, இது சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு திமுக அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அதனால எல்லா அமைச்சர்களையும் உள்ள இறக்கி ஒவ்வொரு வார்டா பிரிச்சு, நீ திமுக காரணம், அதிமுக காரணம், நாம் தமிழரோ, பிஜேபியோ அதெல்லாம் பத்தி கவலை இல்லை, எல்லாருக்குமே காசு போயிடும். காசு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சாபக்கேடு என்ன அப்படின்னா, காசை வாங்கிட்டோம்னா குத்திடுவாங்க. எதுக்குப்பா நம்ம காசை வாங்கிட்டோம், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இல்ல நம்மளே யோசிக்கிறோம்ல, ஒருத்தண்டே நம்ம கை நீட்டி காசை வாங்கிட்டோம். காசை வாங்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும், அவன் என்ன சொல்லணும், நமக்கு தெரிஞ்சதானே நம்ம காசை வாங்குறோம் அப்படின்ற மாதிரி. அதுலயும் என்ன அப்படின்னா, திமுக 200 ரூபாய் கொடுக்குது, அதிமுக 300 ரூபாய் கொடுத்தாங்கன்னா யார் 300 ரூபாய் அவனுக்கு ஓட்டு போட்டு வந்துடும். அதான் அந்த மாதிரி இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் சரி, அதை விடுங்க. எப்படி இருந்தாலும் டிஎம்கே தான் வின்னிங்னு கிளாரிட்டி, அதுதான் மக்கள் வந்து ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அது இன்னொரு டாபிக்கா நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.